Hi, வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வின் ட்ரேடர். க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணோம், இதுக்கு ஆக்குரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப்டவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் காட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்துட்டா க்ரூட் ஆயிலை மார்க்கெட்டை நல்லா கீழே போயிட்டு இருக்காரு. எஸ்டர்டே அப்ராக்சிமேட் எஸ்டர்டே 11 to 9:15 அப்புறம் மார்க்கெட் டவுன் போயுது. இப்படி மார்க்கெட் டவுன் போய் அப்ராக்சிமேட் 40 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா. இப்போ இன்றைக்கி க்ரூட் ஆயில் 6000 P பார்த்துட்டா இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட்டு சைடுவேஸ் இருந்தது. கொஞ்சம் நேரம் முன்னாடி மார்க்கெட்டு பை போயுது. அப்ராக்சிமேட் 215 அப்புறம் போய் பை 210 ட்ரேட் எடுத்து 250 வரை மேலே போயுது. 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்காரு. இப்போ நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்தது. இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் கரெக்டாக சைடுவேஸ் கலர் ஷேஞ்சில் காட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராப்பர் அப் சைடு டவுன் சைடு வந்துட்டால் நமக்கு கரெக்டாக பிரேக் அவுட் போயிட்டால் நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கொடுத்த சிக்னல் எக்ஸாம்பிள் தான். இப்போ இது பார்த்துட்டா இதுக்கு முன்னாடி வந்து பையை நல்லா ரிட்டர்ன் சிக்னல் வந்து கன்ஃபர்மேஷன் கரெக்ட் சாஃப்ட்வேர் கரெக்ட் சிக்னல் கொடுத்துட்டா அவ்வளோ நல்லா மேலே போக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த எஸ்டர்டே பார்த்துட்டா சிக்னல் மார்க்கெட் ஓப்பன் ஆயதுக்கப்புறம் மார்க்கெட்டு கேப்பில் ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் சிக்னல் கன்ஃபார்ம் ஆயுது. கீழே க்ரீன் மேலே க்ரீன் வந்து நல்லா மேலே போச்சு. அது மார்க்கெட்டு கண்டினியூஷன் ஒரு அப்ராக்சிமேட்டு 9 o'clock முன்னாடி வரை மார்க்கெட்டு நல்லா பை போய் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் போயிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்காரு. இன்னைக்கு பார்த்துட்டு மார்னிங்கில் டவுன் இருக்காரு. ஆனால் நல்ல மூமெண்ட் அல்ல. அதுக்கப்புறம் ஒரு 215 அப்புறம் தான் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் வந்தது. அவ்வளோதான் நம்ம சாஃப்ட்வேர் இப்போ 6000 P எடுத்துட்டு இப்போ அவ்வளோ ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்திருக்காரு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக அவட சிக்னல் கொடுத்தது. சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன். இது சிக்னல் இப்போ க்ரீன் வந்துட்டா பை தான், ரெட் வந்துட்டா சேல் தான். இப்போ சிக்னல் வரும்போது கேண்டில் க்ரீனு கீழே க்ரீனு இது பை வந்துட்டா கீழே சேமாக க்ரீன் வரணும். நெக்ஸ்ட் கேள் ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி க்ரீன் இருந்தது. இப்போ சிக்னல் வரும்போது டேரெக்டாக ஆல்ரெடி கீழே இருக்காரு, தைரியமாக எடுத்துக்கலாம். டபுள் ஆக்யூரசி தான் இதுக்கு. 9:15 இப்போ எஸ்டர்டே கொடுத்து சிக்னல் 9:15 அப்புறம் சிக்னல் வந்ததுக்கப்புறம் கீழே நம்ம க்ரீன் இருக்கு. இப்போ ட்ரேட் எடுக்க முடியாது. இது ஒரு ஹைக்கு டவுன் தான். ஆனால் டவுன் கன்ஃபார்ம் ஆகுது க்ளோசிங் லெவலுக்கு தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து டவுனு தான். இப்போ இன்றைக்கி தான் டவுன் கன்ஃபார்ம் ஆகுது. கீழே மேலே ரெட்டும் வந்திருக்கு. மார்க்கெட்டு நல்லா கீழே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 o'clock 2:15 அப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வந்து அப்படி நல்லா கீழே போச்சு. நல்லா ரிட்டர்ன் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் தைரியமாக கிடைச்சிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான். இப்போ கீழே ரெட் இருக்கு. ஆனால் இந்த லைன் மட்டும் க்ரீன் ஆகுது. அதை பார்த்துட்டு அது ரிட்ரேஸ்மெண்ட் தான். ஆனால் திரும்பி கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ 1 minute 5 minutes புல்லிஷ் தான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பொசிஷன் வேணும்னா கட் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட்டு கீழே வரும்போது நெக்ஸ்ட்டு ரீஎன்ட்ரி சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு ஆல்ரெடி கீழே 3 டார்கெட்ஸ் கொடுத்தது ஹிட் ஆகிடுச்சு. டார்கெட் ஹிட்டடு தான். இப்போ நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். சப்போர்ட் ரெசிஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கழிந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன் கட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். அந்த பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக ட்ரேட் கிடைக்கும். கீழே இப்போ ரெட்டு தான் நம்ம தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் பொசிஷன் இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் தான். ட்ரேடு வேணும்னா கட் பண்ணி நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்கலாம். சிம்பிள் தான். சிக்னல் வரும்போது சேம் கன்ஃபர்மேஷன் ஓகே ஆகுது. கீழே க்ரீனு மேலே க்ரீனு ரெட்டு வரும்போது கீழே ரெட்டு மேலே ரெட்டு ரெண்டுமே ஓகே ஆகிட்டா நெக்ஸ்ட் கேள் ட்ரேட் எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கரெக்டாக லெவலில் வந்துட்டா ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லை டிலே கன்ஃபர்மேஷன் இப்போ சிக்னல் வந்துட்டு கீழே போயிட்டுருக்காரு. ஆனால் கீழே இப்படி க்ரீன் தான். இப்போ அந்த மாதிரி ட்ரேட் ஒரு சடன் மூமெண்ட் தான். ஆனால் திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது தான் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு டிலே வருது. அப்போ என்ன வேணும்னா ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் எடுக்கணும். அப்படியே சாஃப்ட்வேர் கரெக்டாக சிக்னல் கொடுக்குவேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.